செடிக்கு தண்ணி ஊற்றி முடிச்சாச்சு. எங்கே போனான்னு தெரியலையே. ஒரு மாதிரி இருக்கு. என்ன உடம்புலாம் ஒரு மாதிரியே பண்ணுது. அனு அனு என்னன்னே தெரியல, உடம்பெல்லாம் என்னவோ பண்ணுது. கணக்கணக்கணானுக்குது, கண்ணெல்லாம் எரியுது. ஏனோ எங்கே போயிருக்க? இங்கே வா. என்னவோ உடம்புக்கு பண்ணுது, வா. எங்கே இருக்கிறான்னு தெரியல. காது கேட்காது இவளுக்கு. நம்ம நல்லா இருந்து கூப்பிட்டாலே காது கேட்காது. இப்போ வேற சவுண்டே கம்மியாக வச்சு கூப்பிட்றேங்க. இவளுக்கு காது கேட்குன்ற கேட்காது. ஏனோ ஏம்மா கூப்பிட்றீங்க? செடிக்கு தண்ணி விட்டுருந்தேன். ஏன் கூப்பிட்டு கிடக்குறீங்க? ஏன் ஆமா மூஞ்செல்லாம் ஒரு மாதிரியே இருக்கு. ஏன் என்ன? ஏன் எதனா உடம்புக்கு பண்ணுதா? என்னம்மா சொல்லுமா. அது ஏன்டி கேட்குற? என்னன்னே தெரியலடி. உடம்பெல்லாம் கணக்கணான்னு ஒரு கணக்கணை பார்க்குது. கண்ணெல்லாம் எரியுது, தலையெல்லாம் திம்முன்னு ஆகுது. என்னன்னே தெரியல. உடம்பு எது காய்ச்சல் எது வருதா என்னன்னு தெரியல. ஒரு மாதிரியாக இருக்குது. கை காலெல்லாம் சோர்ந்து போகுது. ஒன்றும் முடியலடி, ஒன்றும் முடியல. இருமா நான் தொட்டு பார்க்குறேன். ஐயோ என்னம்மா இவ்வளோ சூடு அடிக்குது? என்ன அனலாக கொதிக்கிற? நெருப்பாக கொதிக்குதம்மா. நடமா ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம். இது சுடுதண்ணி வச்சுனார முன்ன கொஞ்சம் வாயெல்லாம் மூஞ்செல்லாம் தொடச்சிக்கினேன். நட போகலாம், ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம். நட. அதெல்லாம் வேணாம், அதெல்லாம் வேணாம் இரு. கொஞ்ச நேரம் பார்க்கலாம். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் பண்ணி பார்க்குறேன். கொஞ்ச நேரம் படுத்து பார்க்குறேன். தைலம் அது போட்டு படுத்து பார்க்குறேன். வேணாம், அது ஆஸ்பத்திரியில் வேணாம் இரு. நான் தைலம் போட்டு முன்னு பார்க்குறேன். அப்படி அதுக்கு மாரி இப்படி இருந்தாக்கா அப்புறம் என்ன போகலாம் ஆஸ்பத்திரிக்கு. சரி, ஒரு தைலம் எடுத்து, அந்த தைலம் இருக்குது எடுத்துனா எடுத்து வந்து கொஞ்சம் போட்டு ஒரு பெட்ஷீட் போற்றி விடணும். அம்மா அதெல்லாம் வேணாம்மா. இல்லைம்மா, அப்புறம் ரொம்ப ஆயிடுச்சுன்னா யார் இதுன்றது? நான் முன்னாடியே கொஞ்சம் தான் இருக்கும்போதே ஹாஸ்பிட்டலுக்கு போயிடலாமா. வாமா போகலாம். தைலமெல்லாம் போட்டாலாம் அதெல்லாம் செட்டு வராதுமா. நீ ரொம்பவே பாரு, இருக்க இன்னும் அதிகமாகுது. நம்ம ஆஸ்பத்திரிக்கே போயிடலாமா. நட நான் ஆட்டோ ஏறலாம். ஆட்டோனுக்கு அப்புறம் இல்லை எதனும் வண்டினா கூட ஏதோ ஒன்று பார்த்து போயிடலாம். நீங்களாம் படுத்துணுன்னா அதெல்லாம் செட்டு வராது. அப்புறம் காய்ச்சல் இன்னும் அதிகமாகிடுச்சுன்னா யார் அப்புறம் இதுன்னு கிடக்கிறது. அங்கே போனால் கூட டாக்டரை பார்த்து ஏதோ ஒரு மாத்திரை ஊசி இது போட்டால் கொஞ்சம் சரியாக போயிடும். நீ என்ன இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போனால் என்ன உனக்கு? அதெல்லாம் வேணாம், நடமா போகலாம் ஹாஸ்பிட்டலுக்கு அப்படின்னு சொல்கிறேன். சரி நட போகலாம். சுடுதண்ணிலாம் வேணாம், நட போகலாம். போயிட்டு கூட அப்புறம் கூட வந்து எதுவும் பண்ணிக்கலாம். நட. என்னால் முடியல, காலெல்லாம் அப்படி மாட்டிடுது. தலை வேற கக்க திம்முன்னு ஆகுது. ஒன்றும் முடியல. நாக்கெல்லாம் வரான்னு போகுது. போய் ஆஸ்பத்திரிக்கே சரி போகலாம். நட. நீ சொன்ன மாதிரி அப்புறம் இருந்தால் அதிகமாகிடுச்சுன்னா அது யாரையா நின்று கிடக்கிறது. நம்ம போகலாம், ஆஸ்பத்திரிக்கே போகலாம். சரி நட போகலாம். ஆனால் ஆஸ்பத்திரியில் யாருமே காணோம். சிஸ்டர் யார் இருக்கிறீங்க? யாருமே ஒருத்தர் கூட காணோம். ஹாஸ்பிட்டலில் காலியாக இருக்குது. சிஸ்டர் சொல்லுங்கம்மா, என்ன கூப்பிட்டீங்க? யாருக்கு என்ன பார்க்கணும்? சிஸ்டர் என்ன யாருமே காணோம்? டாக்டர் இது இருக்கிறாங்களா இல்லையா? ஏன்னா பெஞ்ச் எல்லாம் காலியாக இருக்குது, யாருமே காணோம். யாரும் இல்லையா? என்ன டாக்டர் யாரும் இல்லையா? சொல்லுங்கம்மா. ரகு சார் தான் இருக்கிறாரு. இப்போ தான் எல்லாம் டியூட்டிலாம் முடிஞ்சிட்டு ரெஸ்ட் பண்ணியிருக்கிறாரு. கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்ட்டு. சொல்லுங்கள். அப்படியா? என் அம்மாவுக்கு உடம்புக்கு முடியல. இவங்க தான் எங்கள் அம்மா. உடம்பு சரியில்லை. இந்த கை காலெல்லாம் மட்டும் தான், உடம்பெல்லாம் ரொம்ப ஹீட் ஆகுது, தலையெல்லாம் வலிக்குதான். அதான் சரி டாக்டரை பார்க்கலான்னு கூட்டின்னு வந்தேங்க. அப்படியாங்க? நான் இருங்க போய் ரகு சார்கிட்ட சொல்கிறேன். ரெஸ்ட் பண்ணும்போது இது எப்படி ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள், நான் கூப்பிட்றேன். சரியா? எக்ஸ்கியூஸ் மீ சார். வாங்க சிஸ்டர், வாங்க. என்னாச்சு சார்? ஆக்சுவலி ஒரு புதுசாக ஒருத்தங்க வந்திருக்காங்க. அவங்க ஏற்கனவே வந்தாங்கன்னு நினைக்கிறேன் சார். ஸோ வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஓ அப்படிங்களா? சரி வர சொல்லுங்கள். சார் உள்ளே வரலாமா? வாங்க வாங்க. என்னடா அது, தானே பார்த்துட்டு வந்தோம், அதுக்குள்ளே வந்திருக்காங்க. என்ன அவனோட மூஞ்சி வேறு சரியில்லையே, என்னவோ இருக்கும். என்னாச்சுங்க சொல்லுங்கள், என்னாச்சு? சார் அது வந்து அம்மாவுக்கு வந்து சார். என்னாச்சு அனு, சொல்லுங்க, என்னாச்சு அம்மாவுக்கு? பாருங்க அனு, பதட்டப்படாதீங்க. வாங்க உட்காருங்க, முதல்ல உட்காந்து என்னன்னு பேசலாம். வாங்க. என்னாச்சு அனு சொல்லுங்க, என்னவா இருந்தாலும் பார்த்துக்கலாம். சொல்லுங்க. நீங்கள் இப்படியெல்லாம் கவலைப்படாதீங்க அனு, எனக்கு கஷ்டமாக இருக்குது. சார்
அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை சார். இந்த வாட்டி தான் சார் இந்த அளவுக்கு அம்மாவால் உடம்பு முடியல சார். என்னென்னு கொஞ்சம் பாருங்கள் சார். ப்ளீஸ் சார், கை விட்டுறாதீங்க சார். ப்ளீஸ் சார். இங்கே பாருங்க நான் பார்த்துக்கிறேன். அம்மாவுக்கு எதுவும் ஆக விட மாட்டேன், சரிங்களா? நீங்கள் எவ்வளோ கவலைப்படுறீங்க? நான் இருக்கும்போது கவலைப்படக்கூடாது. நான் பார்த்துக்கிறேன், ஓகேவா? நீங்கள் அமைதியாக கொஞ்ச நேரம் பொறுமையாக இருங்க. நான் பார்த்துட்டு என்ன ஏதுன்னு சொல்கிறேன். அம்மாக்கெல்லாம் எதுவும் ஆகாது, ஓகேவா? ரொம்ப நன்றி சார். உங்களுக்கு எப்படி நன்றி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல சார். ப்ளீஸ் சார், எங்கள் அம்மாவுக்கு எதுவும் ஆக விட்டுறாதீங்க சார். இந்த வாட்டி தான் இவ்வளோ அதிகமாக காய்ச்சல் இருக்கிற மாதிரி பேசுகிறாங்க சார். அவங்களாலே முடியல சார். ப்ளீஸ் சார். அனு, அழக்கூடாது. இங்கே பாருங்கள், நான் இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன், ஓகேவா? அழவே கூடாது. நீங்கள் தான் என்னால் தாங்க முடியாது. உங்கள் அம்மானெல்லாம் நான் இது வரைக்கும் சொல்ல மாட்டேன். இனிமேல் அவங்க எனக்கும் அம்மா தான். ஸோ நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் பயப்படாதீங்க. என் மேலே நம்பிக்கை வைங்க அனு. அம்மாவுக்கு எதுவுமே ஆக விட மாட்டேன். சிஸ்டர், சீக்கிரம் வாங்க. சொல்லுங்கள் சார். சிஸ்டர், இவங்க கூட வந்தாங்களே, அவங்கள அட்மிட் பண்ணுங்கள். நான் பார்க்குறேன். அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு ஃபஸ்ட் எய்ட் கொடுங்க. நான் பார்த்துக்கிறேன். ஓகே சார். அனு, இந்த மாதிரி சோகமாக இருக்காதீங்க அனு, நான் பார்த்துக்கிறேன். சிஸ்டர், சொல்லுங்கள் சார். சிஸ்டர், இப்போ வந்தாங்கல்ல, அவங்க கூட ஒருத்தங்க வந்தாங்கல்ல, அவங்க பேர் கூட அனு. அவங்கள வர சொல்லுங்கள். ஓகே சார். அனு, இங்கே பாருங்கள். அனு, இங்கே பாருங்கள். அம்மாவுக்கு ஒன்றும் இல்லை, கொஞ்சம் அதிகமாக ஃபீவர் இருக்குது, அவ்வளோதான். மலையில் நனைஞ்சிருப்பாங்க போல், அதுதான் இந்த அளவுக்கு ஃபீவர் வந்திருக்கு. வேறு மாதிரி எதுவும் பயப்படுற மாதிரிலாம் எதுவும் இல்லை. ஒரு 2 நாள் நான் எழுதி கொடுத்துருக்க டேப்லெட்டை ஃபாலோ பண்ணுங்கள், சரியாக போயிடும், சரிங்களா? இதுக்கு போய் இவ்வளோ பயந்து இவ்வளோ இது பண்ணுறீங்களே நீங்கள். பயப்படக்கூடாது அந்த மாதிரி. அப்புறம் அவங்களும் பயப்படுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரிலாம் பயப்படக்கூடாது அனு, சரிங்களா? இல்லைங்க ரகு சார், அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு, நானே தொட்டு பார்த்தா அப்படியே நெருப்பு அனலாக கொதிச்சது. நான் அடுத்த செகண்டு என்ன செய்கிறதுன்னே ஒரு படபடப்பாக எனக்கு ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப ஹீட்டாச்சு, தலையெல்லாம் அப்படியே ரொம்ப சூடாச்சு. அதனால தான் நான் பயந்துட்டேன். மற்றபடிக்கு அம்மா தைரியசாலி தான். இருந்தாலும் அந்த நேரத்தில் எனக்கும் கொஞ்சம் பயம் வந்துடுச்சு. சரிங்க சார், ரொம்ப ரொம்ப நன்றி சார். இல்லைங்க அனு, இதுக்கெல்லாம் நன்றி சொல்லக்கூடாது. இதெல்லாம் என் கடமை. இதெல்லாம் நன்றி சொல்லாதீங்க, சரியா? சரி, பத்திரமா போயிட்டு வாங்க. கூட்டின்னு போயிட்டு மாத்திரைலாம் கொடுத்துருக்கேன். கஞ்சி கொடுங்க, இல்லை பன்னு கொடுங்க. மற்றபடிக்கு இப்போதைக்கு காரமெல்லாம் எதுவும் கொடுக்காதீங்க. அதே ஃபாலோ பண்ணிங்கன்னா அவங்களுக்கு சரியாக போயிடும், சரியா? பயப்படாதீங்க, அதெல்லாம் அவங்களாம் நல்லாயிருவாங்க. காய்ச்சல் தான், சாதாரண காய்ச்சல் தான். மலையிலலாம் நனைஞ்சிருப்பாங்க போல், அதுக்கு தான் இப்படி, சரியா? சரி, போயிட்டு வாங்க. சரிங்க ரகு சார், நாங்கள் போயிட்டு வரேங்க. சரி. சரி, இன்னும் என் மூஞ்சி எப்படி வச்சுருக்கீங்க? அம்மாவுக்கு தான் கொஞ்சம் சரியாக போச்சு இல்லை? சரியாக போயிடும். ரிலாக்ஸாக இருங்க. மூஞ்சியில் அதுலேருந்து வெளியே வாங்க. இன்னும் நீங்கள் அப்படியே தான் இருக்கிறீங்க. உங்கள் மூஞ்சி நீங்கள் கொஞ்சம் நல்லா இருந்தால் தான் அவங்களும் கொஞ்சம் இதாக இருப்பாங்க. நீங்களே இப்படி இருந்தாக்கா அவங்க இன்னும் தான் இதை பற்றி அவங்களுக்கு இன்னும் அதுலேருந்து வெளியே வர முடியாது. நீங்கள் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தாலும் அப்போ தான் அவங்களும் நல்லா ஆகிறதுக்கு, சரியா? சரிங்க சார், போயிட்டு வரேங்க. அம்மா, அப்பா, ஒரு நிமிஷத்தில் என்னை பயன்படுத்திட்டம்மா. என்னென்னமோ பண்ணுறம்மா, என் பேச்சில் காய்ச்சல் உனக்கு எப்படி பேசுறேன்னு உனக்கே தெரிலம்மா. ஏம்மா இப்போ எப்படிம்மா இருக்குது? இதெல்லாம் பரவாயில்லையம்மா இன்னைக்கு எப்படிக்கும்? இல்லை என்ன அப்படியே தான் மூஞ்சி அப்படியே தான் வச்சுருக்குறா? எப்படி என்ன பண்ணுது? அப்படி தான் இருக்கா இல்லை என்ன ஏதாவது குறைஞ்சிருக்கா? இப்போ பரவாயில்லன்னு கொஞ்சமாக, ரொம்ப இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கம்மியாகுது. அனல் மாதிரி இருந்ததெல்லாம் அப்படியே அந்த கை காலெல்லாம் மடியறதெல்லாம் அப்படியே தான் இருக்குது. கொஞ்சம் ரொம்ப அப்படியே டயர்டாகிற மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் அப்போயோட இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. ஏன்னா இன்னும் சாப்பாடு வர செய்யணும். உங்கள் அப்பா வேறு வருவார். ஏன்னா எப்படி கொஞ்சம் நேரம் விட்டு செய்யிட்டா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். சரி, ரெஸ்ட் எடுத்துகிட்டு செய்கிறேன். என்ன
அம்மா நீ எல்லாம் ஒன்றும் செய்யாத, நீ ஃபுல்லாக ரெஸ்ட் எடு, நான் பார்த்துக்கிறேன். முன்னே இரு, உனக்கு கொஞ்சம் சுடு தண்ணி வச்சுன்னு வந்து தரேன். வாயெல்லாம் இதனி மூஞ்செல்லாம் இதுன்னுவேன், அப்போ தான் கொஞ்சம் உனக்கு இதாக இருக்கும். சரி இரு, சுடு தண்ணி வச்சுன்னு வரேன். அம்மா இந்தம்மா தண்ணி, எழுந்து உக்காந்து, முன்னே எழுந்து உக்காந்து இந்த தண்ணியை வாங்கி கொஞ்சம் குடித்து கொப்பளிச்சு ஒரு மூஞ்செல்லாம் தொடைமா. சுடு தண்ணி தான் இது, பச்சை தண்ணி இல்லை. கொஞ்சம் ஒரு குடு குடிமா. அம்மா முழுங்குமா தண்ணி, கொஞ்சம் முழுங்க, ஒரு குடுக்கு முழுங்குமா. வாயிலே வச்சிருக்கிற கசப்பாக இருக்கா வாயே, முழுங்கு முழுங்கு, கொஞ்சம் முழுங்கி இப்படி கொப்பளிச்சு இதுன்ட்டு முழுங்க, அப்போ தான் சரியாகும். நல்லா உனக்கு சட்னி அரிசி இந்த காரம் கொடுக்கக்கூடாதுன்ட்டாங்களா, கஞ்சி வச்சு தரேன். கஞ்சி வச்சுன்னு வரேன். அப்படியே சோஃபா மேலே நீ கொஞ்ச நேரம் அப்படியே சாஞ்சு நிறு, சரியா? நித்யா சரி, நீ பத்திரமா போயிட்டு வா. நானும் அந்த கிளாஸ் ரூமில் போகிறேன். நீ போயிட்டு கூட சாயந்தரமா வா. இங்கெல்லாம் வெயில் வெயிட் பண்ணுறதுலாம் எங்கே நிற்காத, வீட்டுக்கு போயிட்டு கூட ஈவினிங் வா, சரியா? சரி ஐசு, நான் போயிட்டு தான் வரேன். நீ போ, கிளாஸில் போ. நித்யா, நித்யா, சொல்லுங்க ராம். ஐஸ்வர்யா மேடத்தை விடுறதுக்கா வந்தீங்க? ஆமாம், ஏன் உனக்கு தெரியாதா? நான் டெய்லி தானே பார்க்குறேன், இப்போ நான் புதுசாக கேட்குறேன் ஐஸ்வர்யா மரத்தை விடுறதுக்கு வரீங்கன்னு. டெய்லி அதுக்கு தானே நான் வரேன், நீங்களும் பார்க்குறீங்கல்ல, அப்புறம் என்ன கேள்வி வேறு? இல்லைங்க, சும்மா கேட்டேன். ஆமாம், உங்ககிட்ட ஒன்று கேட்கணும்னு தோன்றுது, கேட்கலாமா வேணாமான்னு தெரியல. என்ன கேட்கணும் கேளுங்க. என்ன என்ன கேட்குறீங்களா கேளுங்க. இல்லை, டெய்லி இவங்களை கூட்டின்னு வந்து விடுறீங்களே, இந்த ஸ்கூலில் இன்னும் வேக்கன்சி இருக்குதுல்ல, நீங்களும் அப்படியே ஜாயின் பண்ணிக்கலாம்ல. நீங்களும் அப்படியே டீச்சருக்கு ஜாயின் பண்ணிக்கினா அப்புறம் ஐஸ்வர்யா மேடமும் நீங்களும் வரத்துக்கு சரியாக போயிடும். அதான் உங்ககிட்ட கேட்கலான்னு நினச்சிருந்தேன், அதான் கேட்டேன். நான் இன்னும் ரிசல்ட்டே வரலையே, ரிசல்ட்டு வந்துடாம நான் எப்படி வர்றது? நீங்கள் உங்கள் ரிசல்ட்டு நீங்கள் இப்போ படிச்சுங்கிறது காலேஜுக்கே ப்ரொஃபஸராக போகலாம்ல. இது சின்ன ஸ்கூல் தானே, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல. ரிசல்ட்டு வரலன்னா அது வரைக்கும் கூட இங்கே நீ வரலாம்ல. அப்புறமா ரிசல்ட் வந்த பின்னாடி கூட நீங்கள் காலேஜுக்கு இது போகலாம்ல. சும்மா இருக்கிறத நீங்கள் டெய்லி இப்படி இருக்கிறத பசங்களோட வந்து அவங்களுக்கும் சொல்லி கொடுத்த மாதிரிக்கும் உங்களுக்கும் டைம் பாஸ் ஆன மாதிரி இருக்குல்ல, அதுதான் சொன்னேன். வந்து டெய்லியும் ஐஸ்வர்யா மரத்தை மட்டும் விட்டுட்டு போகிறீங்கல்ல, சரிங்க. நீங்களும் வந்தாக்கா கொஞ்சம் உங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு டைம் பாஸ்க்கு கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும்ல, அதுதான் சொன்னாங்க நித்யா மேம். நல்ல ஐடியாவாக தான் இருக்குது, நமக்கு இந்த விஷயம் தோணல. இதுவும் இந்த ஐடியாவும் நல்லா தான் இருக்குது. சொன்ன மாதிரி அப்படியே வந்து போனால் கூட நல்லா இருக்குல்ல ரிசல்ட் வர வரையும். சரி, பெரியம்மா கிட்ட பெரியப்பா கிட்ட ரகானா கிட்ட எல்லாம் கேட்டு பார்க்கலாம். அவங்க ஓகேனாக்கா நம்மளும் வரலாம். சரி ஓகே, பார்ப்போம். நித்யா மேம், நான் பாட்டுக்கு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு ஏதோ யோசிச்சுட்டு இருக்கீங்க. என்ன என்ன முடிவு பண்ணுறீங்க, வரீங்களா இல்லை என்ன? நான் பாட்டுக்கு சொல்லிகிட்டே இருக்கிறேன், நீங்கள் பாட்டுக்கு என்னையும் கற்பனை பண்ணுற மாதிரியே இருக்கிறீங்க, யோசிச்சுட்டு இருக்கிறீங்க மாதிரி இருக்குது. அதுதான் நான் தான் யோசிக்கிறேன்னு தெரியுதுல்ல, அப்புறம் என்னத்துக்கு என்ன கேள்வி வேறு கேட்குறீங்க, யோசிக்கிறீங்க அப்படின்னு. இது சொன்னது சரி, யோசிக்க வேண்டிய விஷயம் தானே, அதுதான் யோசிந்தேன். அதுக்குள்ளே நீங்கள் யோசிக்கிறீங்க, கேள்வியெல்லாம் கேட்குறீங்க. நான் வீட்டில் போய் எங்கள் வீட்டில் எங்கள் பெரியப்பா பெரியம்மா எங்கள் அண்ணாட்டெல்லாம் கேட்கணும், கேட்டுட்டு தான் என்ன சொல்லணும். நீங்கள் பாட்டுக்கு என்ன யோசிக்கிறீங்கன்னெல்லாம் கேட்குறீங்க. சொன்னீங்களா? சரி, கரெக்டான பாயிண்ட்டு தான். சரி, அதுவும் ஒரு இது தான். வீட்டில் இருக்கிறத ஸ்கூலுக்கு வந்தால் பசங்களோட கொஞ்சம் அப்படியே டைம் பாஸ் ஆகும், பசங்களுக்கும் நம்மளால 4 எழுத்து கற்றுக்கிற மாதிரி ஆகும் பசங்களுக்கும். சரி, நல்ல விஷயந்தான். அது சொன்னது என்ன யோசிக்கிறேன்றீங்க. டைம் ஆகுது, போங்க, இடத்த காலி பண்ணுங்க. அது சரிங்க, நான் போயிட்டு வரேங்க. நாம ஏதோ நல்லது சொன்னேங்க. சரி, நல்லது நீங்கள் எடுத்துக்கிறீங்கலாம் விடு, அது போதும் எனக்கு. சரிங்க, நான் வரேங்க. நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. பாய் நண்பர்களே.